இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இன்று ஜூலை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? கண்டிப்பாக திருப்பலிக்கு சென்று வாருங்கள். இயேசு நம் தகப்பன், நாம் அவருடைய அன்பான பிள்ளைகள். எனவே ஒரு தந்தையிடம் பேசுவதைப் போல நீங்கள் தினமும் அவரோடு பேசலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மை தீமை அனைத்தையுமே தெரியப்படுத்துங்கள். இயேசு அவர் அதை கேட்க விரும்புகிற தேவன். ஆசையாய் காத்திருப்பார் உங்களுக்காக. ஒரு முறை இயேசு தன் தந்தையிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாராம். இதை பார்த்து கொண்டிருந்த சீடர்கள், ரபி, எங்களுக்கும் ஆண்டவரிடம் எப்படி ஜெபிப்பது என்று சொல்லித்தாரும் என்று ஆசையாய் கேட்டனராம். அப்போது இயேசு சொல்லித்தந்த முறைதான் கர்த்தர் கற்பித்த ஜெபம். அந்த முறை என்ன சொல்லுகிறது? முதலாவது அவரின் பெயரை புகழ்ந்துவிட்டு அடுத்தது அவருடைய ஆட்சியை விரும்ப வேண்டும். அடுத்ததுதான், ஆண்டவரே, எங்களுக்கு உணவு தாரும், மன்னிப்பு தாரும், சோதனைகளில் இருந்து விடுதலை தாரும், சாத்தான் விளைவுக்கும் எல்லா தீமைகளில் இருந்து எங்களை காப்பாற்றும் என்று கேட்பது. இதுதான் ஜெபிக்கின்ற முறை. முறைப்படி நாம் கேட்கும் போது, முறைப்படி நாம் ஜெபிக்கும் போது அதற்கு நிச்சயம் பதில் வரும். நண்பர்களே, இன்றைய வாசகங்களை கேட்டீர்கள் என்றால் அதில் ஒரு அழகான உதாரணம் உள்ளது. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடு இரவில் சென்று, நண்பா, 3 அப்பம் கடனாகத்தா, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருவர் ஊருக்கு போகிறார், அவருக்கு வழி உணவாக கொடுத்து அனுப்ப வேண்டும், என்னிடம் அவனுக்கு கொடுத்து உதவ எதுவும் இல்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வீட்டு உள்ளே இருக்கும் நண்பர் சொல்லுகிறார், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே, கதவை பூட்டியாச்சு, சத்தம் போடாதே, என் குழந்தைகளெல்லாம் என் பக்கத்தில்தான் தூங்குகிறார்கள், நான் எழுந்து வந்து உனக்கு இப்போ எதுவும் தர முடியாது, அவர்கள் விழித்து விடுவார்கள், டிஸ்டர்ப் ஆகி விடுவார்கள் என்பான். ஆனால் நீங்களோ அப்போதும் விடாமல் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வான்? நீங்கள் அவனுடைய ஃப்ரெண்ட் என்பதற்காக தராவிட்டாலும் நீங்கள் செய்யும் தொல்லையின் பொருட்டு எழுந்து வந்து, தன் பிள்ளைகள் எழும்பி விடக்கூடாது என்ற பொருட்டு எழுந்து வந்து கதவை திறப்பான். கதவை திறந்து உங்களுக்கு தேவையானதை, நீங்கள் கேட்டதை எடுத்து கொடுப்பான். இதை நான் சொல்லவில்லை, இயேசுதான் கூறுகிறார் இந்த உதாரணத்தை. ஆகவே கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கிடைக்கும் வரை கேளுங்கள். நம் தந்தை அவர். எந்த தயக்கமும் இல்லாமல் உரிமையாய் விடாமல் கேளுங்கள். நமக்கு தராமல் யாருக்கு செய்வார் இயேசு? அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு லட்சியத்தை தேடி உழைத்து கொண்டே கடினமாய் பாடுபட்டு கொண்டு நீங்கள் இருக்கலாம். வாசல் ஏதும் திறக்கவில்லையே சகோதரி, அடைப்பட்டுத்தானே கிடக்கிறது, கேட்ட இடத்திலிருந்து உதவி வராதா? நான் தேடும் இந்த வேலையை, சொந்த வீட்டை, தொழிலை, படிப்பை, திருமணத்தை, அன்பை, குழந்தை வரத்தை, உடல் சுகத்தை என்று கண்டடைவேனோ என்று பெருமூச்சு இன்று நீங்கள் விடலாம். நீங்கள் வெகு சீக்கிரமே தேடியது உங்கள் கையில் கிடைக்கும். அதன் பின் ஆண்டவரை உங்கள் உள்ளம் மகிழ்ந்து புகழும். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்றால் கதவே திற என்று மனதில் நினைத்தால் மட்டும் போடாது நண்பர்களே. தட்ட வேண்டும், சத்தமாக தட்ட வேண்டும், வேகமாக தட்ட வேண்டும். இயேசுவின் காதில், விண்ணரசின் காதில், மோட்சத்தில் ஒலிக்கும் வரை தட்ட வேண்டும். அப்போதுதான் உரிமையாளர், அதாவது இயேசுவின் காதுகளில் அந்த ஒளி கேட்டு
அவர் வந்து உங்களுக்காக கதவை திறந்து விடுவார். ஆசிர்வாதங்களின் கதவுகள் திறக்கும். கேட்போர் பெற்றுக்கொள்வர், தேடுவோர் அதனை கண்டடைவர், தட்டுவோருக்குத்தான் திறக்கப்படும். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஏன் ஜெபத்தில் கேட்க வேண்டும், தட்ட வேண்டும், தேட வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் கேட்பதை, தேடுவதை, தட்டுவதை எனக்கு தாரும் அப்பா. அன்பு தகப்பனே, பிள்ளைகள் ஆசையாய் கேட்பதை ஏற்ற நேரத்தில் தரும் தகப்பன் நீரல்லவா. எங்கள் ஜெபத்தையும் கேட்டு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு பதில் தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.